நடிகர் பொன்னம்பலம் அவர் தொடர்பான ஒரு வீடியோ நேற்று சோசியல் மீடியாவில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. பொன்னம்பலம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சு சில நாட்கள் நல்லா தான் இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைலாம் நடக்கும்போது பல நேரங்களில் பல சிக்கல்களை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இயல்பாக ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட உறுப்புகளோடு இருக்கும்போது இருக்கிறது அது வேறு. ஆனால் இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்யும்போது பல பேருக்கு அது கொஞ்சம் ஒத்துக்காமல் போயிடும், ஒவ்வாமை ஆயிரும். அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது நீர்ப்பாதையில் தொற்று, அது சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்பட்டு மறுபடியும் பொன்னம்பலம் ஒரு ரிஸ்கான கட்டத்துக்கு போயிட்டார். சாவுக்கு இவர் போயிருக்காரு, வீல் சேரில் தான் போயிருக்காரு. ஸோ ஒரு வேட்டி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குத்தாட்டம் போடுறாங்க. பல நேரங்களில் கலைஞர்கள் அந்த மாதிரியான இளவு நேரத்தில் அவங்க அந்த உணர்ச்சி பொங்க நம்ம ஆடி பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் ஆடி இருக்கிறாரு, அந்த ஆட்டம் ஒரு உட்காந்த மினியே ஆடி இருக்கிறாரு. அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையாலுமே பொன்னம்பலமா அப்படின்னு யோசிக்க வைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பார்த்தாலே அப்படி அசந்து போகிற மாதிரியான ஒரு கேரக்டரு, லுக்கெல்லாம் அப்படி இருக்கும். அவர் பலகீனமாக இருக்கார். உட்காந்துட்டு ஆடும்போதே அப்படி இப்படி குத்தாட்டம் போடும்போது அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கார். மூச்சு வாங்குது. தொடர்ந்து அவரால் ஸ்டெப்ஸ் போட முடியல. தண்ணி கொடுக்குறாங்க, அப்போ கூட அதை வாங்கி கூட குடிக்க முடியல. பொன்னம்பலத்தை பற்றி பேசும்போது அவர் ஹை ஜம்ப் பிளேயர். அவர் சின்ன வயசில் அங்கே நேஷ்னல் அவார்டில் விளையாண்டு அவார்டெலாம் வாங்கினவர், நிறைய கோப்பைகள்லாம் வாங்கினவர். சினிமாவில் ஸ்டென்ட்டு கலைஞராக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டென்ட்டு மாஸ்டர் ஆகலை பொன்னம்பலம். ஸ்டென்ட்டு மாஸ்டராக இல்லாமல் படத்தில் நடிக்க வந்துட்டார். படத்தில் நடிக்க வந்ததுக்கப்புறம் பொன்னம்பலத்துக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆனால் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா 300 படங்கள் நடிச்சிருக்கிறாரு, பல படங்களில் ஸ்டென்ட் கலைஞராக வேலை பார்த்துருக்கிறாரு, கிட்டத்தட்ட 40 வருஷம் சினிமா அனுபவம் இருக்கும்போது எப்படி பணம் இல்லாமல் போகும்? அதுதான் அங்கே மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் பொன்னம்பலம் அவர் தொடர்பான ஒரு வீடியோ நேற்று சோசியல் மீடியாவில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பலருமே பொன்னம்பலத்துக்காக இப்படி ஒரு நிலைமை, ஏன்னா ஒரு ராஜானு பாபுவா அவரை ஃபைட் காட்சியெல்லாம் நம்ம அப்படி பார்த்துருப்போம். அவர் வீல் சேரில் இப்படி பக்கத்தில், அவர் வீட்டு பக்கத்தில் யாரோ இறந்துட்டாங்க, அதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த வீடியோ, வீல் சேரில் உட்காந்துட்டு ஆடுற மாதிரி வீடியோ. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி திரைத்துறையினர் பலருமே உதவி பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி இருந்தது. ஆனாலுமே இப்போ வீல் சேர்லாம் வந்துகிட்டு இருக்காரு. முழுமையாக அவருக்கு குணம் அடையலையா சார்? வயோதிகத்தினால பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு பலவீனம் அடைகிறதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயந்தான். பொன்னம்பலம் அவ்வளோ பெரிய வயசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பெரிய வயது கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னம்பலம் சில வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது சிறுநீரக செயலிழப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வீடியோலாம் கொடுத்துருந்தாரு. கிட்னி டோனருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கிட்னி டோனர் கிடைச்ச நேரங்களில் பொன்னம்பலத்துக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு பெருசாக காசு இல்லை. அது இப்போ கிட்டத்தட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷன், அதே நேரத்தில் ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பலர் பொன்னம்பலத்துக்கு உதவி செஞ்சாங்க. காரணம் என்னென்னா, பொன்னம்பலம் கமலோட நடிச்சிருக்காரு, சத்யா படத்தில் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ரஜினியோட முத்து படத்தில் நடிச்சிருக்காரு, கில்லியில் விஜயோட நடிச்சிருக்காரு, அமர்க்களத்தில் அஜித்தோட நடிச்சிருக்காரு. நாட்டாம படத்தினுடைய பொன்னம்பலத்தினுடைய கேரக்டர் யாராலையுமே மறந்துருக்க முடியாது. நாட்டாம அப்படின்னா பொன்னம்பலத்தை மறந்து யாராலையும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொன்னம்பலம் அறிமுகமான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வால்டர் வெற்றிவேல்னு ஒரு படம், சத்யராஜ் படம், பி வாசு டைரக்ஷன். அந்த படத்தில் ஒரு கபாலிங்கிற கேரக்டர் பொன்னம்பலம் நடிச்சிருப்பார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதில் பொன்னம்பலத்தை பார்த்தாலே ஆள் சும்மா பயங்கர ஹெஃப்டியாக ஹைட்டு வெயிட்டுமாக இருப்பார். பார்க்கவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஒரு வில்லன் அப்படின்னா அந்த வில்லனுக்கு ஆப்டான ஒரு ஆளாக பொன்னம்பலத்தினுடைய லுக் இருக்கும், அப்பியரன்ஸ் இருக்கும். அவர் டயலாக் பேசுகிறது, அவர் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த வால்டர் வெற்றிவேல் கபாலி கதாபாத்திரத்தை நடித்தப்ப பல பேர் பொன்னம்பலத்தினுடைய உண்மையான பேரே கபாலின்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகி நடிச்சிருப்பார். பல வருடங்கள் கழித்து தான் இவருடைய பேர் பொன்னம்பலம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த கிட்னி செயலிழப்பு அந்த நேரத்தில் பல பேர் உதவி செஞ்சாங்க. சரத்குமார் உதவி பண்ணார், ரஜினி கமல் உதவி பண்ணாங்க, முன்னணி நட்சத்திரங்கள் பல பேர் உதவி பண்ணாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தெலுங்கு முன்னணி நடிகர் சிரஞ்சீவி அந்த ஆப்ரேஷனுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தார். 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு
பெரிய மனசு வேணும். அது வந்து சிரஞ்சீவி செஞ்சார். சிரஞ்சீவி ஏன் செஞ்சார் அப்படின்னா, சிரஞ்சீவிக்கு நிறைய ரிஸ்கான சண்டை காட்சிகள் இருக்கும். அந்த ஃபைட் மாஸ்டருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சிரஞ்சீவிக்கு தெரியும். ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னா அந்த டூப் வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தில் அந்த கேரக்டரில் ரிஸ்கான நேரத்தில் நடிக்கலைன்னா அந்த ஹீரோவே வந்து மக்கள்கிட்ட போய் சேர முடியாது. அதான் உண்மை. உண்மையாலுமே ஒரு ஹீரோ அப்படின்னா, ஒரு படத்தில் ஹீரோ அப்படின்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் ஹீரோ. ஸோ அந்த வகையில் பொன்னம்பலம் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சு சில நாட்கள் வந்து நல்லா தான் இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைலாம் நடக்கும்போது பல நேரங்களில் பல சிக்கல்களை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இயல்பாக ஒரு 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 இறைவனால் படைக்கப்பட்ட உறுப்புகளோடு இருக்கும்போது இருக்கிறது அது வேறு. ஆனால் வந்து இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்யும்போது பல பேருக்கு அது கொஞ்சம் ஒத்துக்காமல் போயிடும், ஒவ்வாமை ஆயிரும். அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது நீர்ப்பாதையில் தொற்று, அது வந்து சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்பட்டு மறுபடியும் வந்து பொன்னம்பலம் வந்து ஒரு ரிஸ்கான கட்டத்துக்கு போயிட்டார். இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க தொற்று வராமல் பார்த்துக்கணும். தொற்று ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹெவி ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்தா கூட அது வந்து ஒரு கட்டுக்குள்ளே தான் வைக்க முடியுமே தவிர மறுபடியும் அது ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் ஒரு சிக்கலில் வந்து பொன்னம்பலம் இப்போ மாட்டியிருக்காரு. மறுபடியுமே பார்த்திங்கன்னா, இந்த தொற்று தொடர்ந்து வந்தால் அது கிட்னியை மறுபடியும் பாதிக்கும். அதாவது சொல்லுவாங்க, சாதாரணமான யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து வருதுங்கிறது முக்கியம். பிளாடரில், கிட்னியில், இங்கேயெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறது கஷ்டம். இந்த மாதிரி கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணவங்களுக்கு, கிட்னி நோயாளிகளுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரும். ஸோ அப்படி தான் வந்து பொன்னம்பலம் வந்து இப்போ அந்த நோயின் கடுமை காரணமாக ரொம்ப சிக்கலில் இருக்காருன்னு தெரியுது. இந்த வீடியோ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பொன்னம்பலம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ அவருடைய வீட்டு பக்கத்துலையா தெருவுலையான்னு தெரில, யாரோ இறந்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு சாவுக்கு வந்து இவர் போயிருக்காரு. வீல் சேரில் தான் போயிருக்காரு. ஸோ ஒரு வேட்டி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த குத்தாட்டம் போடுறாங்க. பல நேரங்களில் கலைஞர்கள் அந்த மாதிரியான இளவு நேரத்தில் அவங்க அந்த உணர்ச்சி பொங்க நம்ம ஆடி பார்த்துருக்கோம். இப்போ விமல் பார்த்திங்கன்னா அவருடைய குரு இறந்தப்போ ஆடினார், ரோபோ சங்கருடைய மனைவி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய சித்தப்பா இறந்தப்போ ஆடினார். இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா இறந்தப்போ ஆடினாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா கலைஞர்களுக்கே உள்ள ஒரு ஒரு இயல்பு. அது அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அவங்க. அது மாதிரி ஒரு அந்த நேரத்தில் ஆடி இருக்கிறாரு. அந்த ஆட்டம் ஒரு உட்காந்தமினியே ஆடி இருக்கிறாரு. அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையாலுமே பொன்னம்பலமா அப்படின்னு யோசிக்க வைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ஒரு பார்த்தாலே அப்படி அசந்து போகிற மாதிரியான ஒரு கேரக்டரு, லுக்கெல்லாம் அப்படி இருக்கும். அவர் வந்து பலகீனமாக இருக்கார். உட்காந்துட்டு ஆடும்போதே அப்படி இப்படி குத்தாட்டம் போடும்போது அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கார். மூச்சு வாங்குது. தொடர்ந்து வந்து அவரால் வந்து ஸ்டெப்ஸ் போட முடியல. தண்ணி கொடுக்குறாங்க, அப்போ கூட அதை வாங்கி கூட குடிக்க முடியல. ஸோ ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு கலை அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு வீடியோ திடீர்னு அந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து வைரல் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது எப்படி இருந்த பொன்னம்பலம் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க இன்றைக்கி. அது உண்மைதான். அதாவது வந்து நோய் தாக்கப்பட்டு யாராக இருந்தாலும் சரி, அது இயல்பு, மனிதன், அது இயற்கை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னம்பலமும் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப பலகீனமாக இருக்கிறத பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து சினிமாலே வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது ஸ்டண்ட் கலைஞர் தான். பலரும் ஷூட்டிங் போதே உயிரிழக்கிறது தான் பார்க்க முடியுது. ஆனாலுமே இந்த மாதிரி வந்து உடல்நிலை அதிகமாக மோசமாகிற மாதிரி நிறைய ஸ்டண்ட் கலைஞர்கள் அப்படிங்கிற செய்தி அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா? என்ன காரணம் சார் அவங்க அதிகமாக சஃபர் ஆகுது? இல்லை, ஸ்டண்ட் கலைஞர்கள் அப்படின்னு இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்படுறதுங்கிறது பல நேரங்களில் நம்ம பார்க்கும்போது ஸ்டண்ட் கலைஞர்கள் பாதிப்பு அடைஞ்சு இந்த பலவீனமாக இருக்கிறது புலம்பலமே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமே. அதை நம்ம பார்க்கும்போது ஸ்டண்ட் கலைஞர்கள் ஏன் இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு நமக்கு தோணுது. ஆனால் அது என்ன அப்படின்னா, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு இன்டேக்கு, அவங்க கொடுக்குற உழைப்பு, இது பல விஷயங்கள் இருக்குது. உணவு பழக்கம் அப்படின்னும் போது ஸ்டண்ட் கலைஞர்கள் அவங்க வந்து அந்த உடம்பு தான் மூலதனம். அந்த உடம்பு வந்து கரெக்டாக பாதுகாத்துக்கணுங்கிறதுனால அதிகப்படியாக இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்கள் படப்பிடிப்புலே என்னென்னா அவங்க கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா உணவு கொடுப்பாங்க. அதாவது மாமிசம் கொடுப்பாங்க, கோழிக்கறியாகட்டும், ஆட்டுக்கறியாகட்டும், மாட்டுக்கறியாகட்டும், இல்லை வந்து முட்டையாகட்டும், பாதாம், பிஸ்தா, பால், எந்த விதமான உணவாக இருந்தாலும் அவங்க கேட்குற உணவுகளில் அந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எல்லா படப்பிடிப்புலையுமே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டா தான் அவங்க வந்து நல்லா இருக்க முடியும், நல்லா வந்து
வந்து காட்சிகளில் ஸ்டண்ட் காட்சிகளில் ஒரு போல்டாக நடிக்க முடியும். அதனால் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து பொதுவாகவே நீங்கள் பாருங்களேன், இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இந்த ஆணழகன் போட்டியில் கலந்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 30 முட்டை அவிச்சு முட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது அதிகப்படியான உணவு, அதுதான் உண்மை. அதிகப்படியான உணவு அது அன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. அன்னைக்கு அந்த உணவு இல்லைன்னா அவங்களால அந்த உடம்பு வந்து கட்டுமஸ்தனமாக வச்சுக்க முடியாது, பாடி பில்டிங்காக இருக்க முடியாது, காட்சிகளில் வந்து சரியாக நடிக்க முடியாது. ஆனால் அது பிற்காலத்தில் என்னென்னா, உணவே உணவாக இருந்தால் கூட, அதாவது சொல்லுவாங்கள்ல, அதாவது அளவுக்கு அதிகமாக ஆனாலும் அமிர்தம்னு நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உணவே இருந்தால் கூட அது வந்து புரோட்டீன் கண்டென்ட், இந்த மாதிரியான ஃபேட்டு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த கறி உணவுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த முட்டை பால் இதில் எல்லாமே புரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக உள்ள உணவுகளை நீங்கள் ஒரு காலகட்டத்திலையோ இல்லை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி வந்து அதிகமான சத்து கொடுக்குற உணவு, சிம்பிளாக சொல்லணும்னா அதிக சத்து கொடுக்குற உணவு, அந்த அதிக சத்து கொடுக்குற உணவை வந்து பார்த்திங்கன்னா அது ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்ப முடியாது, கழிவுகளை வெளியில் அனுப்ப முடியாது. கிட்னி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திணறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கிட்னி வந்து செயலிழப்பு ஏற்படும். பொதுவாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட்ட, அதாவது வந்து இந்த கிட்னி நோய் பார்க்குற டாக்டர்ஸ்ட்டு, யூராலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க என்ன உணவு காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற உணவு பொதுவாக வந்து அது அளவோடு தான் எடுத்துக்கணும். அதை ஜாஸ்தி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இந்த ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு இருக்குது. பல பேருக்கு இதுதான் புரோட்டீன் கண்டென்ட் சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கிட்னி செயலிழப்பு வந்துருமா அப்படின்னா அது சரியான கருத்தாக இருக்காது. ஆனால் சில நேரங்களில் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இந்த ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார், இந்த ஸ்டென்ட் கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது வந்து ஒரு ஒரு திருமணம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதாவது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைனா வருமானத்தில் இல்லை, அவங்க ஒரு ஷூட்டிங் கிளம்பி போகிறாங்க, அவங்க திருப்பி வருவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். அந்த மனைவி குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ இல்லை வந்து ஒரு லைட் மேனோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் பாயோ ஒரு படத்துக்கு சினிமா ஷூட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க மனைவி வந்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, எத்தனை மணிக்கு ஷூட்டிங் முடியும், எப்போ வருவீங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. ஆனால் ஸ்டென்ட் கலைஞர்களே அவங்க மனைவி வழி அனுப்பும்போது நான் கேள்விப்பட்ட விஷயம், எப்போ வருவீங்க, பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்கள் வந்து பார்த்து போயிட்டு வாங்க, இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. காரணம் என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும். இந்த மாதிரி வந்து கணவன் வந்து இந்த ஸ்டென்ட் காட்சியில் நடிக்க போகிறார், எது வேணால் என்ன வேணால் நடக்கும் இல்லையா. எத்தனை நேரங்களில் நம்ம எத்தனை காட்சிகளில் நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் கூட பாருங்க, ஆமாம், அந்த வேட்டுவம் அப்படிங்கிற வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் கலைஞர் அந்த காரில் உட்காந்து, நான் சொல்கிறேன் கேளுங்க, ரியாலிட்டி, காரில் உட்காந்து அவர் வந்து ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரி வந்து காரை கவுக்கிறது, லாரியை கவுக்கிறதுலாம் எக்ஸ்பர்ட். வாழை படத்தில் லாரியை கவுத்தது கூட அவர் தான். ஸோ அப்படி இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கணக்கு சார். அது அந்த 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 கணக்கில் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அது ஒரு மீட்ரு ஆமாம் டைமிங், அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே மாறிடும், உல்ட்டா, அப்படி டோட்டலாக உல்ட்டாவாக மாறிடும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த வேட்டுவன். அவர் வந்து அந்த கார் எடுக்கும்போது அது பெல்ட்டெல்லாம் போட்டிருந்துட்டு சொல்கிறாங்க. அந்த வண்டி வந்து போய் டைவ் அடித்து இது பண்ணணும், லேண்ட் ஆகணும். அவர் நினச்சிருப்பாரா இதுதான் கடைசி, இதோட முடிய போகுது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருப்பாரா? ஸோ பாருங்கள் எவ்வளவு ஆபத்தான விஷயம் இது. எப்படின்னா இது வந்து விபத்து இல்லை. இப்போ நம்ம போகிறோம், ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது, அங்கே ஒரு மரணம் ஏற்படுதுன்னா அது விபத்து. ஆனால் இது விபத்து இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு படத்துக்காண்டி, ஒரு படப்பிடிப்புக்காண்டி, ஒரு காட்சிக்காண்டி அவங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினச்சி கார் எடுக்கும்போது என்ன நினைப்பாங்க, எப்பவும் போல் நம்ம வந்து காரை வந்து உல்ட்டா பண்ணிவிட்டு லேண்ட் பண்ணிவிட்டு இறங்கி வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சி கார் எடுத்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், அவர் அதுவே கடைசி ஸ்டண்ட் காட்சியாக போச்சு, இறந்து போயிட்டார். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு சார். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, ஸ்டண்ட் கலைஞருடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஏகப்பட்ட விபத்துகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். ஒரு பெரிய படம் 300 கோடி 400 கோடி 450 கோடியில் தயாரிக்கப்பட்டு வர படங்கள், பெரிய பெரிய படங்கள், இந்திய சினிமாவே எடுத்துக்கங்களேன், இது எல்லாமே ஸ்டண்ட் கலைஞர்கள் இல்லாமல் அந்த படங்கள் தயாரிக்கப்படுறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பிரம்மாண்ட ஹீரோக்கள் முழுக்க முழுக்க ஸ்டண்ட் காட்சிகளை நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. பிரம்மாண்ட இயக்குநர்களும் அப்படி தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆபத்தான பல ஸ்டண்ட் காட்சிகள் வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் பண்ணுறாங்க. யாராவது இந்த வேட்டுவன் மாதிரி இறந்து போயிட்டா மட்டும்தான் அது நியூஸ் ஆகுது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விபத்துகளில் இவங்க காயப்பட்டு கை ஃப்ராக்சர் ஆகி, கால் ஃப்ராக்சர் ஆகி,
உடம்பு ஃப்ராக்சர் ஆகி, முதுகு ஃப்ராக்சர் ஆகி, தாடை ஃப்ராக்சர் ஆகி, பல நேரங்களில் பல விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் குறைஞ்சது 10 ஸ்டண்ட் கலைஞராவது ரத்தம் சிந்தி அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி அப்படி தான் அந்த படமே தயாரிக்கப்படுது. இதுதான் உண்மை. இந்த ரியாலிட்டி வந்து மக்களுக்கு தெரியாது. ஒரு விபத்து, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஒரு உயிரிழப்பு ஏற்படும் போது தான் அது வந்து வெளியில் ஒரு பெரிய நியூஸாக வருது, எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுடைய உழைப்புங்கிறது வேறு மாதிரியான உழைப்பு. பொதுவாகவே இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய உடம்பு வந்து பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டது சினிமாலே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள் பெருசாக வந்து அதாவது மெஜாரிட்டி நான் சொல்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, பொம்பளை பழக்கங்கள் இருக்காது. பொம்பளை பழக்கங்கள் சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் வந்து சினிமா படப்பிடிப்புனும் போது ஏகப்பட்ட பேர் அங்கே இருப்பாங்க. அந்த படப்பிடிப்பில் இருக்கிற பெண்களை வந்து அவங்க நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் அது செய்யவே மாட்டார். ஏன்னா அவருடைய உடம்பு தான் அவருக்கு மூலதனங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார், புரிஞ்சு வச்சுருப்பார். எங்கேயாவது 1-2 இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பெண்ணுங்கிட்ட பேசுகிற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அந்த மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு அரைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு மூலதனம் நம்ம உடம்பு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டண்ட் கலைஞர்கள் அந்த நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உணவு அது வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் எடுத்துக்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர்லாம் எப்படின்னா ஸ்டண்ட் கலைஞர்களை ரொம்ப நம்பினார், ரொம்ப ஊக்கப்படுத்தினார். ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வடபழனி போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த சிவன் கோயில் போகிற ரூட்டில் ரைட்டில் 3வது கட்டடம் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் யூனியன் கட்டடம். அந்த கட்டடத்துக்குடைய இடத்த வாங்கி கொடுத்தது, அந்த கட்டுறதுக்கு வந்து பண உதவி செஞ்சது எல்லாமே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் எம்ஜிஆருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கொஞ்சம் ஸ்டண்ட் கலைஞர்களை ரொம்ப நம்புவார், ரொம்ப நம்புவார். உண்மையாலுமே அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருப்பாங்கல்ல, ஆள் அப்படி இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பழகி பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருப்பாங்க. நிஜமாக சார் சொல்கிறேன், குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் தளபதி தினேஷ்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்களில் பணியாற்றிருக்காரு. அவரெல்லாம் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப ஜென்டில்மேன். குழந்த மாதிரி பேசுனீங்கன்னா குழந்த மாதிரி பேசுவார், குழந்த மாதிரி அன்பு காட்டுவார். அந்த மாதிரி பல பேர், அது நம்ம சூப்பராயன்னு ஒரு மாஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மகாபாரதத்தை பற்றி பேசுனீங்கன்னா பேசுவார், ராமாயணத்தை பற்றி பேசுனீங்கன்னா பேசுவார், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள்லேருந்து எல்லா விஷயத்தையும் பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா இல்லை ஒரு கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவு கேட்குறீங்களானே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பல பேர் நம்ம மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸு, நல்ல உள்ளங்கள். அதான் சொல்கிறேன்ல, பல ஹீரோஸோட உயிர்களை காப்பாற்றுறது ஸ்டண்ட் கலைஞர். நம்ம சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த பிச்சைக்காரன் 2 படத்தில் விஜய் ஆண்டனி ஒரு காட்சி, அதான் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா ஒரு டேக்கு ஸ்டண்ட்டில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகேன்னு சொல்லிட்டா அதோட விட்டுறணும். ஹீரோ ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க பொதுவாகவே. ரஜினி கமல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து எப்போவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டார், டூப் இருந்தால் தான் படத்தில் நடிப்பார். ஆனால் கமல் வந்து ரிஸ்க் எடுப்பார். கமல் ரிஸ்க் எடுத்து நடிக்கும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு கமலுக்கு அட்வைஸ் பண்ணார். என்ன சொன்னார்னா, நமக்கு வந்து மூலதனம் வந்து நம்ம உடம்பு தான், ஒன்றையும் நம்பி தான் வந்து லட்சக்கணக்கில் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, உன்னை நம்பி வந்து நீ இந்த திரையுலகத்தில் வந்திருக்கேன்னா உன்னை வந்து எத்தனையோ படங்கள் எடுப்பாங்க, பல பேரை நீ வாழ வைக்கிறவன், ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்கிறவன், ஒரு பல குடும்பங்கள் உன்னை நம்பி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ வந்து ஸ்டண்ட்டு இதில் ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயன் ஒரு மலையாள நடிகர் 70 காலகட்டத்திலேருந்து 80 இறந்துட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 8 வருஷ காலகட்டத்தில் ரொம்ப மலையாளத்தில் பாப்புலரான ஹீரோ. இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் ஜெயன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய விபத்து பற்றி வரும். ஒரு ஹெலிகாப்டர் காட்சி சார், அது படப்பிடிப்பு நடந்திருக்கு 80. பாப்புலரான மலையாள ஹீரோ. அவர் வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மோட்டர் பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போவார் வேகமாக, பின்னாடி நிற்கணும், நின்று ரன்னிங்கில் இருக்கிற ஹெலிகாப்டர் ஜம்ப் பண்ணி பிடிக்கணும். பண்ணி காட்சி ஓகேன்னு ஆயிடுச்சு. ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டார், சார் ஓகே சார், இன்னொன்று வேண்டாம் போதும் அப்படின்ட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி, இதுதான் பண்ணவே கூடாது, பெட்டராக பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைக்கில் போய் ஜம்ப் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஃப்ளைட்டில் வந்து தலையிலையோ என்னமோ அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது சரியான அந்த தகவல் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு விபத்து, அந்த ஹெலிகாப்டரோட இந்த கீழ் இது வந்து தலையில் ஜம்ப் பண்ணும்போது அடித்து ஆன் ஸ்பாட்லேயே விழுந்து இறந்துட்டார். அப்போ இறந்துட்டார். அந்த மாதிரி ஹீரோக்கள் இறந்த சம்பவங்களும் உண்டு, ஹீரோக்களை காப்பாற்றின சம்பவங்களும் உண்டு. விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் சொன்னேன் இல்லையா, பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 2 பயங்கரமாக அந்த ஸ்ட்ரீம் போட்டில் போகணும், எய்த்தாப்பில் ஒரு ஸ்ட்ரீம் போட் போகும், அது வந்து ஆப்போசிட்டில் இவர் போகிறாரு, கேமரா வந்து இப்படி ஆப்போசிட்டில் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ஸ்ட்ரீம் போட் போகுது.
முதல் ஒரு வாட்டி பண்ணிட்டாரு, அந்த அந்த இதை பண்ணிட்டாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, ஓகே சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த போட்டை ஓட்டிகிட்டு போய் பேலன்ஸ் இல்லாமல் அது முன்னாடி கேமரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த போட்டில் டமார்னு அடித்து அப்படியே வந்து முகத்துல எல்லாம் காயப்பட்டு அந்த அந்த கூர்மையான எய்த்தாப்பில் இருக்க போட்டில் காயப்பட்டு அப்படியே உள்ளே விழுந்துட்டார். அவர் அதாவது சின்னதாக உங்களுக்கு ஒரு அடிபட்டு பைக்கில் போகும்போது அடிபட்டுட்டா கூட ஒரு நிமிஷம் அப்படி நிலத்தவறிடுவோம். நம்ம இது பல நேரங்களில் நம்மளே பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு விபத்தில் மூஞ்சியில் அடித்து அப்படியே கடலுக்குள்ளே விழுந்துட்டார் சார் விஜய் ஆண்டனி காப்பாற்றப்பட்டதே ஒரு பெரிய விஷயம், அது ஒரு மிராக்கிள் தான். ஆனால் இந்த காட்சியில் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் வந்து கூட இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் உள்ள கடலுக்குள்ளே குதித்து விஜய் ஆண்டனியை டக்குன்னு தூக்கி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து கடற்கரையில் போட்டால் அன்கான்ஷியஸ் உடனே மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி காப்பாற்றினாங்க. பல பேர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. மனசெல்லாம்னு ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க்கு மேலே வந்து சொல்யூஷன், அதாவது நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு சொல்யூஷன், ஒரு பாடல் காட்சின்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி டேங்க்கு மேலே அந்த படி ஏறுறதுக்கு இரும்பு கம்பி வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து ஸ்ரீகாந்தை ஏற்றி, அந்த ஹீரோவர் தான் ஏற்றி நடுவில் நின்றுட்டு சொல்யூஷன் ஊற்றிட்டு பற்ற வச்சுட்டு கீழே இறங்கிட்டாங்க. எல்லாருமே ஷாட் வந்து ஒயிட் ஷாட்டு, கீழே இறங்கிட்டாங்க. அந்த சொல்யூஷன் பற்றி எரிய ஆரம்பித்தோன்னே பயங்கரமாக பற்ற ஆரம்பிச்சு. சில நேரங்கள்லாம் இதெல்லாம் நடக்கும், நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும். அதான் சொல்கிறேன்னா ஸ்டண்ட் ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி பாட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரால் முடியல, ஸ்ரீகாந்தால் திணறார். ஃபுல்லாக சுற்றி இருக்குது சார், நீங்கள் மேலே வேறு இருக்கீங்க தண்ணி டேங்க் மேலே, எப்படி நீங்கள் கீழே குதிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே புதுசு, அப்போ தான் வந்து 2 படம் 3 படம்னு நினைக்கிறேன். அப்படியே திணறி போய் மூச்சு முட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. உடனே ஒரு ஸ்டண்ட் கலைஞர் அங்கே இருந்தவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த படியில் டக்குன்னு ஏறி ஸ்ரீகாந்தை வந்து தூக்கி ரெஸ்கியூ பண்ணி கீழே தூக்கி போட்டார். கீழே வந்து வேற இருந்தவங்க பிடிச்சி ஸ்ரீகாந்தை காப்பாற்றினாங்க, உயிர் காப்பாற்றிருக்காங்க, பல பேரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா அன்பாக பழகினோம்னா, உண்மையாக சொல்கிறேன் சார், ஸ்டண்ட் கலைஞர்கள் நம்ம விட்டு அவ்வளோ பிரியமாக பேசுவாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடி கார்ட்ஸ் இன்றைக்கி வராங்கல்ல, அதாவது பவுன்சர்ஸ், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸுங்கிற பேரில் ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் வந்து எம்ஜிஆர் கூட வச்சுருப்பார். ஸ்டண்ட் கலைஞர்களை ரொம்ப எம்ஜிஆர் ஊக்குவிச்சார். ஸ்டண்ட் கலைஞர்களை வந்து அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப ஊக்குவிச்சார். விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், நீங்கள் தெரியும்ல, அவர் பயங்கரமாக ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார். ஆமாம், அதனால் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் விஜயகாந்துக்கு தெரிஞ்சு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே வந்து விஜயகாந்த் கொடுத்தாரு. அது இன்னைக்கு வந்து பல பேருக்கு அந்த எஜுகேஷன் வந்துச்சு. இப்போ சூர்யாலேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா, சூர்யாலாம் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. ஏதாவது உயிருக்கு ஆபத்தாச்சோ இல்லை வந்து உடம்புல வந்து அடிபட்டு ஊனமாயிட்டா அடுத்து பட வாய்ப்பு அதோடு முடிஞ்சு போயிடும். 40 வயசுக்குள்ளே தான் அவங்களுக்கு வாய்ப்பே. 40 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள வந்து மறுபடியும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்புறம் அந்த ரிட்டையர் ஆன ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெட்டெல்லாம் தூக்கி போடுறது, இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேலைகளை பண்ணிவிட்டு அந்த சினிமாக்குள்ளே தான் இருப்பாங்க. சினிமாவை விட்டு அவங்களுக்கு வேறு வேலை தெரியாது. பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட் காட்சியில் அமைக்கும் போது அந்த ஸ்டண்ட் காட்சி ரெடி பண்ணுறாங்கல்ல, அதை ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பல பேர் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் உண்மையான ஹீரோஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல விதமான தடங்கல்கள், சிக்கல்கள் இதெல்லாம் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இருக்குது. நம்ம இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், அது வந்து சரியாக திட்டமிடல் இல்லாமல் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கிடையாது. ஸ்டண்ட் காட்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் படத்தில் ஸ்டண்ட் காட்சி எடுக்க போகிறாங்கன்னா பக்கா பிளானிங் இருக்கும். அவங்க ஸ்டோரி போர்டு மாதிரி ரெடி பண்ணி, இந்த ரோப் வந்து என்ன லென்த்து, ரோப்போடைய திக்னஸ் என்ன, ரோப்போடைய வெயிட் என்ன, அதில் தொங்கிட்டு வர ஸ்டண்ட் கலைஞருடைய வெயிட் என்ன, ஒருவேளை அங்கேருந்து 3வது மாடியிலேருந்து தொங்குனார்னா அந்த வெயிட் வந்து அது தாங்குமா, ஒரு இது கட்டுவாங்க, ஒரு பேட் மாதிரி கட்டுவாங்க, அது வெயிட்டு தாங்குமா, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து குதிச்சா அவருக்கு வந்து ஆபத்து இருக்கா, ஆபத்து இல்லையா, எல்லா விஷயத்தையும் இன்ச்சாக அனலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி, ஆல்ரெடி வந்து ஸ்டண்ட் காட்சியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணி, அந்த ரிகர்சல் 1-2 ரிகர்சல் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் ஸ்டண்ட் காட்சிகளே எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது ஒரு கிளாஸ் உடைக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு போட்டி போடுவாங்க. எதுக்கு போட்டி போடுவாங்கன்னா, இப்போ ஒரு 7,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 கால் ஷீட்டுக்கு 7,000 8,000 கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு தெரில.
7,000 8,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டண்ட் காட்சியில் நடித்தா. இந்த மாதிரி ஆபத்தான காட்சியில் நடித்தா ஒரு 10,000 ஜாஸ்தி கிடைக்கும். 10,000 ஜாஸ்தி கிடைச்சா வீட்டில் பொண்டாட்டிக்கு சோறு போடலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் பண்ணுறேன்னு ஆர்வமாக வருவாங்க. ஆனால் அவங்க அதில் இருக்கிற ஆபத்துகளை கூட பெருசாக யோசிக்கிறது இல்லை. திட்டமிடாமல் ஒரு ஸ்டண்ட் காட்சிகள் இன்னி வரைக்கும் சினிமாவில், அதுவும் இந்திய சினிமான்னு சொல்லலாம், எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பல நேரங்களில் பல ஆபத்துகள் வருது. இப்போ வந்து நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், 2 நர்ஸ் இருக்கணும், இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். எல்லாமே வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ஆர்டர் போட்டுருக்கு, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஃபாலோ பண்ணாமல் சில விபத்துகள் நடந்துருது. ஸோ இந்த திட்டமிட்டு ஸ்டண்ட் காட்சிக்கும் வந்து ரிஹர்சல்லாம் பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து பண்ணால் இந்த உயிரிழப்புகளை வந்து கம்மி பண்ண முடியும். பொன்னம்பலத்தை பற்றி பேசும்போது அவர் அந்த மாதிரி இருந்த ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹை ஜம்ப் பிளேயர். அவர் சின்ன வயசில் அங்கே நேஷ்னல் அவார்டில் விளாண்டு அவார்டெலாம் வாங்கினவர், நிறைய கோப்பைகள்லாம் வாங்கினவர். சினிமாவில் வந்து ஸ்டெண்ட்டு கலைஞராக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டெண்ட்டு மாஸ்டர் ஆகலை பொன்னம்பலம். ஸ்டெண்ட்டு மாஸ்டராக இல்லாமல் படத்தில் நடிக்க வந்துட்டார். படத்தில் நடிக்க வந்ததுக்கப்புறம் பொன்னம்பலத்துக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 300 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆனால் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா 300 படங்கள் நடிச்சிருக்கிறாரு, பல படங்களில் ஸ்டண்ட் கலைஞராக வேலை பார்த்துருக்கிறாரு, கிட்டத்தட்ட 40 வருஷம் சினிமா அனுபவம் இருக்கும்போது எப்படி பணம் இல்லாமல் போகும் அப்படின்னு. அதுதான் அங்கே வந்து அங்கே கொடுக்கப்படுற ஊதியங்கள் அன்னன்னைக்கு அவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே பத்தாமல் போயிடும். அது இந்த மாதிரி சம்பளம் கம்மியாக தான் இருக்குமா இல்லை சம்பளம் அதிகமாக இருக்குமா? கம்மி ஜாஸ்தின்னு கிடையாது சார். வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு அதிகபட்சம் ஒரு 90 நாள் வேலை கிடைச்சா, அதுவும் பிஸியாக இருக்கிற காலகட்டங்களில். நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு வேலை பிஸியாக இருக்கும்போது இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யூனியனில் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டண்ட் கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ ஒருத்தருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் போது அந்த எப்படி சொல்ல ஷிஃப்ட் சிஸ்டத்தில் அவங்க வரும்போது அந்த வாய்ப்பே வந்து 3 மாதம் 90 நாளைக்கு வேலை கிடைக்கும் சார். 90 நாளில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும் சம்பளம். அந்த 90 நாளில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் வருஷம் ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கும். அந்த வருஷம் ஃபுல்லாக அது அந்த அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், மருந்து, ஃபீஸு, குடும்ப வாழ்க்கை, இது ரேஷனு, அரிசி, வாடகை, அது எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு ஓடிடும். இந்த கடைசியாக வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் தங்களுடைய உழைப்பை கொடுத்தவங்க கடைசியில் வந்து பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நோய் வருது பாருங்கள். இப்போ வந்து பொன்னம்பலத்துக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ராஜ வைத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ காசு செலவழித்தாலும் அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சிரஞ்சீவி 1 கோடி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் பல பேர் பல விதமான உதவிகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் லட்சங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த மருத்துவம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லி, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காஸ்ட்லி, அந்த மருந்துகள் ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஈடுகட்டுற மாதிரி பணம் இவங்ககிட்ட இருக்குமா கடைசி காலத்தில் அப்படின்னா இல்லாமல் இருக்கும். நோய் வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமம்தான். பொன்னம்பலம் மாதிரி இது வருத்தமான சூழ்நிலை தான். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பொன்னம்பலம் அவர்களுடைய தற்போதைய நிலை குறித்து பல தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.